வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஆரணி பேரூராட்சியில் அமைய உள்ள பேருந்து நிலைய இடத்தை தலைவர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் பார்வையிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூராட்சி மன்றம் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆகும். இப்பேரூராட்சியில் மொத்தம் 15 வார்டுகள் உள்ளது. பேரூராட்சி மன்ற தலைவராக ராஜேஸ்வரி, துணைத் தலைவராக சுகுமார், நியமன குழு உறுப்பினராக டி கண்ணதாசன், மன்ற உறுப்பினர்களாக அருணா, கௌசல்யா, பிரபாவதி, சதீஷ், சுகன்யா, சுபாசினி, முனுசாமி, சுஜாதா, ரகுமான் கான், சந்தானலட்சுமி, பொன்னரசி, குமார் ஆகியோர் பதவி வகித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பேரூராட்சியில் பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி நடைபெற்ற பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் ஆரணி பெரியபாளையம் நெடுஞ்சாலையில் சமுதாய கூடம் அருகே உள்ள ஜங்காலு விக்னேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான 44 ஏர்ஸ் பரப்பளவு கொண்ட இடத்தை 99 ஆண்டுகள் குத்தகைக்கு பெற்று அங்கு பேருந்து நிலையம் அமைப்பது என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி அப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. எனவே மேற்கண்ட இடத்தை ஜேசிபி இயந்திரம் மூலம் சுத்தம் செய்து பேருந்து நிலையம் அமைக்க தேவையான முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் அங்கு பேருந்து நிலையம் என்ற பெயர் பலகையை வைத்தனர். மேலும் பேருந்து நிலையம் அமைக்க நடைபெற்று வரும் பணியை பார்வையிட்டனர். இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி, நியமன குழு உறுப்பினர் டி கண்ணதாசன், மன்ற உறுப்பினர்கள் அருணா, பிரபாவதி, சதீஷ், சுகன்யா, சுபாஷினி, முனுசாமி, ரகுமான் கான் மற்றும் நிலவழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.